அரை கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ பச்சரிசி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 1 மணி நேரம் ஊறினா போதுமானது. பச்சரிசி தான் போடணும், புழுங்கல் அரிசி போடக்கூடாது. உளுந்து 100 கிராம் தனித்தனியா 1 ஹவர் ஊறினா போதும். வெந்தயம் 25 கிராம். இதை வறுத்துட்டு நுணுக்கி கடைசி மாவு கரைக்கும் போது போட்டா போதுமானது. இதை தனித்தனியா தான் அரைக்கணும். உளுந்து தனியா அரைச்சுக்கணும், அரிசி இந்த நெய்ய அரைச்சுக்கணும், இப்படி நேரா அரைச்சுக்கணும். பச்சரிசி நெய்ய அரைக்கணும். 1 மணி நேரம் ஊறினா போதும். மிக்சியில அரைச்சா போதுமானது. அரிசி என்னத்தை கிரைண்டர் போடுங்க, மிக்சியில அரைச்சா போதும். உளுந்து அப்படிதான் பூக்கு அரைச்சுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு வானடி வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சி எடுத்து பாருங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனையை தான் வறுக்கணும். இதை வெறுமனையே போடுறோம் பாருங்க. வெந்தயம் போடுறீங்க, அடுப்பு மீடியமா தான் வச்சுக்கணும், படப்படமா. பொன்னிறமா வறுத்துக்கணும். வெந்தயம் அதை பொன்னிறமா வறுத்துட்டேன் பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதான் பதம். தீஞ்சிடப்படாது, அதுக்காக தான் காமிக்கிறேன். தீயாம மீடியமா வச்சுக்கணும் ஸ்டவ். இப்ப அரைக்க போறேன், அரைச்சு காட்டுறேன். இந்த அரைச்சிட்டேன் பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். அப்படி ரவை பதம்னு வச்சுக்கோங்களேன். ரவையே தான் பாருங்க. ஏன்னா தோசையில பொறி பொரியா தெரிஞ்சா நல்லா இருக்கும் வாசனையா, அதுக்காக தான். அதான் நெய்ய அரைக்கல, நானு ரவை மாதிரி அரைச்சிருக்கேன். இதோ நான் அரிசி உளுந்து கோதுமை மாவு கரைச்சதை உங்ககிட்ட காமிக்கல. நல்லா ரெண்டையுமே தனித்தனியா அரைச்சுக்கணும். அரிசி மாவு உளுந்து தனியா அரைச்சுக்கணும். வெந்தயம் இப்பதான் வறுத்து நுணுக்கி போடுறேன். கோதுமை மாவு கட்டி ஆகும். நம்ம கரைக்க கரைக்க கட்டி கட்டியா இருக்கும், திரி திரியா இருக்கும். அந்த திரி இல்லாம கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி பக்கத்தாப்லயே வச்சுக்கணும். கரைக்க கரைக்க தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி கரைச்சி தோசை அளவு வரும்போது விட்டுறணும். இந்த இப்படி விட்டு கரைச்சிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நேரம் பிடிக்கும், இப்பயும் சொல்றேன், கொஞ்சம் நேரம் பிடிக்கும். கட்டி கட்டியா இருக்கும் கோதுமை மாவு. ஆகையினால இந்த அரிசி உளுந்தோட அந்த கோதுமை மாவு சாரணும். இது கோதுமை மாவு தோசை தான் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு கரைச்சி எடுக்கணும். இதை நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த நல்லா புளிச்சிருக்கு. நான் உப்பு போடல, இப்பதான் உப்பு நான் போட போறேன். பாத்துக்கோங்க, மாவு நல்லா புளிச்சிருக்கு. 1 தேக்கரண்டி உப்பு போட்டா போதுமானது. ஏன்னா நம்ம செய்யற சட்னியோ இல்ல சாம்பாரோ இல்ல காரக்குழம்போ இல்ல எது இருக்கோ அதுல நம்ம உப்பு போடுவோம் இல்லைங்களா, அதனால கம்மியா போட்டா போதுமானது. 1 தேக்கரண்டி போட்டா போதுமானது. இதை போட்டு கரைக்கணும் பாருங்க. இப்ப இது நீங்க காலையில அரைச்சிட்டு நைட் டிஃபனுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, காலையில 11 மணிக்கு அரைச்சுங்க. இந்த வெந்தயம் போடுறேன் பாருங்க. வறுத்து நல்லா நுணுக்கிருக்கேன். ரவா மாதிரி தான் நுணுக்கிருக்கேன், ரொம்ப நைய நுணுக்க கூடாது. இவ்வளவேதான். தோசை நம்ம வாத்துக்கலாம். கொஞ்சம் திக்கா ஊத்தணும் பாத்துக்கோங்க. அரிசிமா மாதிரி அப்படி சொலவாட்டம் எடுக்க முடியாது, கொஞ்சம் திக்கா தான் ஊத்தணும். ஸ்டவ் பற்ற வச்சு தோசைகள் போட்டுருக்கேன். நல்லா சூடாயிட்டு இப்ப தோசை ஊத்த போறேன். கொஞ்சம் திக்கா தான் ஊத்தணும், கோதுமை தோசை இல்லைங்களா, ஆகையினால. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு சோடா தூள் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். ஆனா நான் போடல, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு தோசை திருப்ப போறேன் பாருங்க. சாதாரணமாக இலகுவாவே வரும். தோசை இப்ப வெந்துருக்கு, எடுக்கிறேன் பாத்துக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன், உடம்பு சக்கரை இருக்கிற அப்படி இப்படி சொல்றாங்களே, எண்ணெயை ஊத்தாம வாத்துக்கலாம், வரும். சும்மா நேரத்துக்கு எண்ணெயை மட்டும் துணியை மட்டும் தடை விட்டு ஊத்தணும்னா கண்டிப்பா வரும். அவங்களுக்கு எண்ணெயை ஊத்தாம கொடுக்கலாம். கோதுமை தோசை
வெறுமனே ஒண்ணு வாத்திருக்கேன். இப்ப இதுல சிறுகீரை நல்ல பொடியா அரிஞ்சு அதை காட்டல உங்ககிட்ட, அதனால சொல்றேன் நானு. சிறுகீரை, ஒரு 100 கிராம் ஈர வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் நல்ல எண்ணெயில வதக்கிட்டு, நல்லெண்ணெயில வதக்கிட்டு இதுல போட்டு கிண்டி இருக்கேன். இப்ப இந்த தோசை ஊத்த போறேன். எண்ணெய் ஊத்திக்கிட்டோம்னா நல்லெண்ணெய் நிறைய ஊத்த நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த என்னென்ன சொல்றாங்களே உடம்பு செவிக்க முடியாதவங்க, அவங்களுக்கு இது சும்மா நாச்சுக்கும் எண்ணெய் இப்படி எண்ணெயை தடவிட்டு தோசை கல்ல இப்படி தடவிட்டு சும்மா நாச்சுக்கும் ஊத்தி கொடுத்துடலாம். நல்லாவே வரும். இதை ஊத்தி காமிக்கிற பாருங்க. நம்ம விருப்பம் தான், நைஸா ஊத்திக்கலாம், திக்கா ஊத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான். என்ன பச்சை எடுத்து போட்டிருக்கோம் பாத்தீங்களா, ஆகையினால அதுக்காக தான். சரி, ரொம்ப இழுன்னு இருக்கும், அது வேற. ஃபுல்லா வச்சுக்கலாம் அடுப்ப. தோசை ஊத்திருக்கோம் பாருங்க. எண்ணெயே ஊத்தல, எண்ணெய் துணி வச்சு கல்லுல தடவணும் பாத்தீங்களா, அதுதான் இந்த தோசை பாருங்க. நம்ம இஷ்டம் தான், திக்காவும் ஊத்திக்கலாம், நைஸாவும் ஊத்திக்கலாம். நான் எண்ணெயே துணி கூட எண்ணெய் ஊத்தல, வெறுமனே அந்த கல்லுல தடவினதுதான் தோசை கல்லுல. தோசை வந்துருச்சு, திருப்பி எடுக்க போறேன் பாத்துருங்க. அதை காமிக்கிறேன். எண்ணெயே ஊத்தல, இன்னொரு முறையும் சொல்றேன் நான். இந்த பாத்துக்கோங்க, துளி எண்ணெய் கூட நான் ஊத்தல. கோதுமை மாவு தோசை ரெடியா இருக்கு. நான் சம்பல் தான் வச்சிருக்கேன். எங்க அம்மா இப்படிதான் தருவாங்க எங்களுக்கு, அதான் உங்ககிட்ட சொல்றேன் நான். இந்த தோசையும் எங்க அம்மா கத்து கொடுத்ததுதான் எனக்கு. இதே போல உங்க வீட்லயும் செய்து, இது என்ன நல்லா இருக்கும் தெரியுங்களா, சைடு கறி தொக்கு சூப்பரா இருக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, செய்து பார்த்து எனக்கும் சொல்லுங்க.